Jazzy Aroma. Hello friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போற ரெசிபி வந்து ரொம்ப சில்லான கூலான ரெசிபி, எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமான ரெசிபியும் கூட. ராயல் ஃபலூடா தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். 3 விதமான டைப்ல உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபலூடா செய்யறதுக்கு நாம முதல்ல ஜெல்லியை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் வந்து ராஸ்பெரி ஃப்ளேவர் உள்ள ஜெல்லி தான் வாங்கியிருக்கிறேன். ப்ரொசீஜர்லாம் பின்னாடி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை மறுபடியும் செஞ்சுக்கலாம். அதோட நான் பிஸ்தா ஃப்ளேவர் உள்ள ஃபலூடா மிக்ஸும் இன்ஸ்டன்ட் மிக்ஸும் வாங்கியிருக்கேன். இதையும் வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பேனை வைங்க. அதில் வந்து ஒரு 400 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஜெல்லி அந்த பேக்கெட்டோட பின் பக்கத்திலே 400 ml அளவு வந்து தண்ணின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஊற்றிட்டு இந்த பவுடரையும் போட்டுட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 ட்ரே நான் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக வாஷ் பண்ணி மட்டும் வச்சா போதும், எந்த க்ரீஸும் பண்ண தேவையில்லை. வாஷ் பண்ணி வச்ச அந்த ஈரத்தோடையே நம்ம இந்த ரெடி பண்ணி வச்ச இந்த ஜெல்லி மிக்ஸையும் நம்ம ஊற்றிட்டோன்னா ஃப்ரிட்ஜில் வந்து 1 hour செட் பண்ணிங்கன்னா ரெடி ஆயிடும். பிஸ்தா ஃபலூடா மிக்ஸ் செய்கிறதுக்கு அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். அதில் 1/2 லிட்டர் பாலை ஊற்றிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பிஸ்தா அண்ட் கார்டமம் ஃப்ளேவர் உள்ள பவுடர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சிம் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டாலே போதும், நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து சில் பண்ணி எடுத்து வைங்க. இந்த பிஸ்தா ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருந்தது, அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், 3 விதமான ஃபலூடா செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அது எல்லாமே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச பிஸ்தா ஃப்ளேவர் ஃபலூடா மிக்ஸ், இதை சில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலரில் உள்ளது வந்து கஸ்டர்டு மில்க். இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, கஸ்டர்டு மில்க் எப்படி பண்ணணுங்கிறது. அது நான் சில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது கோல்டு மில்க், பிளெயின் கோல்டு மில்க். அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்ச ஜெல்லி பாருங்கள், செட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரோஸ் சிரப்பு, ரோஸ் ஃபலூடா செய்கிறதுக்காக ரோஸ் சிரப்பு. கார்னிஷ்காக ஜெம்ஸு, சாக்கோ சிப்ஸு, அப்புறம் செர்ரி, டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாதாம் பிசின் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சா ரெடி ஆயிரும். அதே மாதிரி சப்ஜாவும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி ஒரு 1/2 hour ஊற வச்சா ரெடி ஆயிரும். இப்போ வந்து அதுக்கு டெக்கரேஷனுக்காக நம்ம சாப்டு நட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆப்பிள் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆப்பிளை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருக்கக்கூடாங்கிறதுக்காக தண்ணியில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மேங்கோஸும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு ஃபலூடா சேவி யூஸ் பண்ணல, எல்லாருக்கும் எல்லார் இடத்துலையும் கிடைக்கக்கூடிய நார்மலான அணில் சேமியா தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதை வேக வச்சு சில் வாட்டரில் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருங்க, அப்போ தான் உதிராக இருக்கும். இப்போ வந்து சில் மில்கில் வந்து நம்ம ரோஸ் சிரப்பு தகுந்த அளவுக்கு ஊற்றி கலந்துக்கோங்க. இதில் இனிப்பு பத்தாட்டி நீங்கள் வந்து சுகர் கூட தனியாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் எப்படி அரேஞ்ச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 3 கிளாஸ் ஃபலூடா கிளாஸ் எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து ரோஸ் மில்க் ஃபலூடா செய்ய போகிறேன். அதனால ரோஸ் சிரப்பு அப்புறம் சப்ஜா எல்லாமே போட்டுக்கிட்டேன். 3 கிளாஸ்லையுமே சப்ஜா நான் போட்டுக்கிட்டேன். ஆனால் ரோஸ்க்கு வந்து ரோஸ் சிரப்பும் போட்டுக்கிட்டேன். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அணில் சேமியா இருக்குல்ல, வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் 3 கிளாஸில் உங்களுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும். அதுக்கப்புறம் நடுவில் உள்ள கிளாஸில் மட்டும் நான் ஊற வச்சு வச்சுருந்த பாதாம் பிசினையும் சேர்த்துக்கிட்டேன். மீதி நம்ம ரெடி பண்ணி வச்ச ஜெல்லியையும் கட் பண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டேன். ஃபலூடா பொறுத்த வரைக்கும் என்னென்ன பொருள் சேர்க்கணும், எந்த அளவுக்கு சேர்க்கணும், என்னென்ன ஃப்ரூட்ஸ் சேர்க்கணும், இது எல்லாமே உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் எதனாலும் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டில் வந்து ரோஸ் மில்க் ஆட் பண்ணியாச்சு. செகண்ட் வந்து பிஸ்தா ஃப்ளேவர் உள்ள ஃபலூடா வந்து இப்போ ஊற்றியாச்சு. தேர்டில் வந்து கஸ்டர்ட் மில்க் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நான் பிஸ்தா ஃப்ளேவருக்கு வந்து ஆப்பிள் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் வேறு எந்த ஃப்ரூட்ஸ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லோ கலருக்கு மேட்சிங்காக நான் மேங்கோ ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வெனிலா ஐஸ்கிரீம் வந்து சேர்த்துருக்கிறேன். இதில் வந்து உங்களுடைய விருப்பம் தான், எந்த ஐஸ்கிரீம்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபைனலி வந்து நான் வந்து செர்ரி, சாக்கோ சிப்ஸு, ஜெம்ஸு இது எல்லாமே வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறேன். டெக்கரேஷன் எல்லாமே உங்களுடைய விருப்பம் தான், உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. சூப்பரான நம்மளுடைய 3 விதமான ஃபலூடா மிக்ஸ் எவ்வளோ சூப்பராக ஈஸியான மெத்தடில் ஈஸியாகவே ரெடி பண்ணியாச்சு பார்த்தீங்களா. இந்த நோம்புக்கும் சரி இந்த சம்மருக்கும் சரி ஏற்ற ஒரு சூப்பரான ஃபலூடா தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். 3 விதமான சுவையில் செஞ்சு காமிச்சிருக்கேன். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. இது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.